வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இது என்ன புது வகையான ஸ்நாக்ஸாக தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் பூரி ரெசிபிங்க. இதை நீங்கள் ஒரு தடவை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இப்போ தான் என்னோட வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா உருக்குன்னு நெய் விட்டுக்கோங்க. நெய் விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் பூரி ரெசிபினாலும் இதில் உப்பு சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும். இதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் கூட்டுறதுக்காக எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறும்போது இன்னும் இது சாஃப்டாகும். இது ஊறிட்டுருக்க அந்த 10 நிமிஷத்துலேயே நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் பாதி அளவு, அதாவது 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரைனா நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு நல்லா பிசுக்குத்தன்மை வந்தால் போதும். இதற்கு பாகுத்தன்மையெல்லாம் தேவையில்லை. ஒரு பிசுக்குத்தன்மை வந்ததுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு அந்த பிசுக்குத்தன்மை நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மாவு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம பூரியாக தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாவு கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு விட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய்க்கு பொதுவாக நெய் கூட உருக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நமக்கு ஸ்வீட் பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு இந்த மாவு கலவை ரெடி ஆயிருச்சு. இப்போது நல்லா ஊறி இருக்கிற இந்த பூரி மாவை எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா அதை நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 உருண்டையாக நம்ம செஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவிக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக பெருசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறீங்களோ நமக்கு அந்த அளவுக்கு மடிப்பாக நமக்கு பூரி கிடைக்கும். இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்ச அரிசி மாவு கலவையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நமக்கு பெரிய பொரியாக வேணும்னா இன்னும் அடுத்த பொரியோட சேர்த்துக்கிட்டு இன்னும் பெரிய ரோலாக பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா நம்ம தேய்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே லேயராக இருக்குது. இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லேயராக இருக்கிறது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பூரியாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது உப்பி வரணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் அது ரொம்பவே உள்ளுக்குள்ளானா வந்து லேயராக தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சின்ன சின்ன பூரியாக இருந்தால் 3 இல்லை 4 கூட போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு இது வேலை முடிஞ்சிடும். இதே போல் எல்லா பூரியும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பேக்கிங் பவுடர் நம்ம போடுறதுனால உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதே போலவே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இந்த ஃப்ரை பண்ண பூரியை இப்போ சுகர் சிரப்பில் போடலாம். இதில் ஊற வேக வைக்க தேவையில்ல. நீங்கள் போட்டுட்டு டக்குன்னு ஒரு கோட் ஆனதுக்கப்புறமா இதை உடனே எடுத்து வச்சுருங்க. இதே போலவே எல்லா பூரியையும் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து வச்சிடலாம். 1 கப் மைதாவும் சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு இந்த சூப்பரான ஸ்வீட் பூரி ஸ்நாக்கை நம்ம செஞ்சிடலாம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.